Hi, welcome to Everest Stabilizer வழங்கும் நட்புடன் அப்சரா powered by Weekend. சினிமா உலகத்தில் என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளவு பெரிய சினிமா குடும்பத்துல இருந்து வந்தாலும் இந்த திறமை இல்லைன்னா முன்னிலை நிக்க முடியாது. அப்படி முன்னிலை இருக்கிற ஸ்டார்ஸ் ரசிகர் மனதிலையும் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் இங்க வந்து மனசு திறந்து பேச போறாங்க. இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் வந்து ஒரு சூப்பர் குட் ஃபேமிலில வந்த சூப்பர் குட் லுக்கிங் ஆன ஹீரோ. அண்ட் முகமூடி அவர் படத்துல போட்டாலும் ரியல் லைஃப்ல மாஸ்கே போட மாட்டாங்க. ஒரு கிளியர் பர்சனாலிட்டி, ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட்டட் பர்சன். ப்ளீஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் ஜீவா. How are you? I'm absolutely looking really stylish. Thank you. உங்களோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஜீவா? ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? தெரியலையே, I don't know. இப்போதான் கொஞ்சம் I have to dress well அப்படிங்கிறது வந்து இப்போதான் எனக்கு கொஞ்சம் last 1.5 years I've been trying to do that. அந்த லோக்கல் இமேஜ்ல இருந்து வெளியே வரணுங்கிறது தான். ஸோ ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் groom yourself அப்பப்போ. யூ ஷுட் சேஞ்ச், கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் மாதிரி இருக்கும். நீங்க வந்து முகமூடின்னு ஒரு படம் பண்ணிருக்கீங்க. In real life, have you ever worn a mask? Yes, as a kid. Batman mask. Okay, but not to fans avoid பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் மாஸ்க் பண்ணிருக்கேன். தியேட்டர்ஸ்லாம் ஊர் பக்கம்லாம் படம் பார்க்கலாம் போயிருக்கிறேன். விஜய் சார் படம் பார்க்க ஒன்று போனேன். ஸோ அப்போ மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் போனேன். அப்போ படத்துக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் பாண்டிச்சேரியில. ஸோ அப்போ ஒரு நல்ல தியேட்டர்ல, லைக் ஃபுல்லா இன்டீரியர்ஸ்ல இருக்கிற தியேட்டர்ல போய் அந்த படம் பார்க்கணும், அந்த மாசா எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும்னு. ஸோ மாஸ்க்லாம் போட்டுட்டு போய் பார்த்தேன். அதுக்கு அப்புறமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்றென்றும் புன்னகை, such a super hit. Congratulations. Thank you so much. Success party throw பண்ணீங்களாமே, சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்களாமே. நான் இல்லையே, பண்ணலையே. இல்லையா? இல்ல, நான் ஆக்சுவலி பண்ணல. சும்மா போட்டு வாங்க. Sure, you'll be great. You have a fantastic sense of style, dancing and all. What is your killer move? எனக்கு இந்த வெஸ்டர்ன் அப்படின்லாம்ங்கிறது வந்து கொஞ்சம் வராது. நல்லா இங்கிலீஷ் பாட்டுலாம் கேட்பேன். பட் ஈஸியா ஆடுறது வந்து டப்பாங்குத்து தான். ஸோ அந்த இதுதான் ஐ ஜஸ்ட் லைக் டூயிங் தட். பட் ஐம் நாட் அ கிரேட் டான்சர். ஸோ நான் தேங்க்ஸ் டு மை கொரியோகிராஃபர்ஸ். கொரியோகிராஃபர்ஸ் வந்து எனக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. பிகாஸ் ஒவ்வொரு ஷாட் வந்து கிட்டத்தட்ட ஐ டேக் a lot of time. Okay. So I take a lot of rehearsals and all that stuff. So I'm not a pro. நான் வந்து ஒரு trained actorன்னு சொல்லலாம். பட் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது I had that ஃபுல்லா ஒரு பெரிய பேக்கேஜிங் இருந்தது. லைக் லாரன்ஸ் மாஸ்டர் தான் வந்து he will teach me dance. ஃபைட் வந்து we have ஒரு ஸ்டண்ட் டைரக்டரே வந்து ஒரு படத்துக்கு ஹையர் பண்ண மாதிரி எனக்கு தனியா ஹையர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா we did. So எனக்கு more than acting, more than dancing, I think I give so much of importance to acting. இப்போ வந்து நிறைய பேர் வந்து you are a very jolly character னு சொல்றாங்க. You are a very jovial person. சொசைட்டில கேட்டாலும் சோஷியல் சர்க்கிள்ல கேட்டாலும். பட் படத்துல எல்லாம் பொண்ணுங்க பிடிக்காத மாதிரி நடிக்கிறீங்களே, ஏன் அப்படி? படத்தோட கேரக்டர் அப்படியே தான் நான் கேட்டேன் டேரக்டர். என்னங்க அவர் என்னங்க இது இந்த கௌதம்ங்கிற கேரக்டர் ஏன் இப்படி இருக்காரு, பொண்ணுங்களாம் பார்க்க மாட்டேன், என்ன சம்தானம் வினய்க்கெல்லாம் நீங்க பேர்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு கூட நீங்க வச்சுக்க மாட்டேன்றீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஆட் ஏஜென்சினா 4 பொண்ணுங்களா இருக்கும். பிரதர் படத்தோட கேரக்டர் இதுதான், அவன் பசங்களோட இருக்கிறது தான் கதையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் வித். பட் உண்மைதான், அது கொஞ்சம் எனக்கே இந்த படம் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட we shot for some 7-8 months. I mean sorry, some 1.5 வருஷத்துக்கிட்ட ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 monthsக்கு 1.5 வருஷம் ஷூட் பண்ணீங்க. அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 நாள் 4 நாள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அஹமத் வந்து when Ahmed was shooting for only with the boys portion, என்னங்க படத்துல 2 ஹீரோயின், நீங்க ஒரு ஹீரோயின் கூட கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். தென் ஃபைனலி எங்களோட சுவிட்சர்லாந்து போர்ஷன்ல தான் இந்த விஷயங்கள் வந்தது. இப்போ வந்து எவ்ரி ஆக்டர் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி விஷ் லிஸ்ட் ஏதாவது இருக்கா? somebody you've not worked with, நீங்க நடிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின் தமிழ் இண்டஸ்ட்ரியில? நான் 100% நான் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் சொல்றேன். அதுக்கு ஹிந்தி ஹாலிவுட்ல சொல்ல மாட்டேன். ஐ லைக் டு ஒர்க் வித் தமன்னா. ஓகே, அது ஒன்று இருக்கு. ஹன்சிகோட ஒர்க் பண்ண நல்ல ஒரு இது இருக்கு. அண்ட் காஜல் அகேன். ஸோ ஐ லைக் டு ஒர்க் வித் ஆல் திஸ் டேலண்டட் பீப்புள். இப்போ வந்து யூ ஆர் நாட் ஜஸ்ட் an actor, நீங்க ப்ரொடியூசர் கூட. மிகப்பெரிய ஃபேமிலில வந்திருக்கீங்க. இட்ஸ் வெரி ஆப்வியஸ் ஹெல்தி ஃபிளர்ட்டிங் நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கு, அது நீங்க டினை பண்ண முடியாது. ஸோ யாராவது ஹீரோயின் உங்களுக்கு ஒரு சான்ஸ் அதை ஃபிளர்ட் பண்ணிருக்காங்களா? The problem with me is
என் கூட இந்த ஹீரோயின்ஸ்ல யாரும் ஃபிளர்ட் பண்றது இல்ல. என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து ஐ அம் போர்ட்ரேட் as a family man. ஐயோ இட்ஸ் வெரி டீசன்ட். அவங்க தான் இப்ப நிறைய ஃபிளர்ட் பண்றாங்க. ஃபேமிலி மேன் தான் ஃபிளர்ட் பண்றாங்க அதிகமா. உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல நான் அந்த லெவலுக்கு வரல. அடுத்த ஷோல அநேகமா நான் சொல்லிடுவேன் நினைக்கிறேன். when I come to your next show probably I'll have more stories to say. But nobody has ever flirted with you. No, I wouldn't say that. அழகா இருக்கீங்க ஜீவா, ஐஸ்கிரீம் போல வாங்க சார் யாருமே கூப்பிடுங்க. இல்லங்க அந்த மாதிரி நீங்க சான்ஸ் மிஸ் பண்றீங்க. probably யாரும் சான்ஸ் இல்லங்க, யாரும் சான்ஸ் கொடுக்கறது இல்லங்க எனக்கு. ஜீவா, இப்ப நீங்க வந்து ஒரு பிராங்க்ஸ்டர்னு கேள்விப்பட்டோம். நண்பன் ஷூட்ல வந்து நீங்க செம்மையா பிராங்க் பண்ணீங்க. ரீசெண்டா இந்த படத்துல ஏதாவது பிராங்க்ஸ் பண்ணிருக்கீங்களா? த்ரிஷாவை நல்லா கலாய்ச்சீங்க. பிராங்கா இருந்துச்சு. நானே ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஒரு த்ரிஷாவோடலாம் நான் பிராங்க் பண்ணது இல்ல. பிகாஸ் ஷி இஸ் வெரி லைக் much more senior to you as an artist. No, I wouldn't say that. Both came as the same ஒரே இண்டஸ்ட்ரியில. Senior in a way, I'm sure நிறைய படங்கள் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட எல்லாம் பண்ணிருக்காங்க. So I'm sure the experience level is like more 100% senior. But both came industry, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தோம். So அதனால இந்த மாதிரி பிராங்க் பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு இது இல்ல. ஆண்ட்ரியாவை பிராங்க் பண்ணிட்டு இருந்தோம். வில் ப்ராப்ளி யூனோ the whole team எல்லாருமே we go for dinner and all that stuff. So அந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது தப்பான வழியில எல்லாம் கூட்டு போயிடுவாங்க, பயந்துருவாங்க. ஸோ ஆல் தட். ஸோ அந்த சுவிட்சர்லாந்துல வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டீம், மை செல்ஃப், டைரக்டர், அதர் ஆக்டர்ஸ் எல்லாருமே வெரி ஹெல்த்தியா. ஸோ இன்னைக்கு என்ன நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு வினய் சந்தானத்தோட எல்லாம் திடீர்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்திடுவோம். And will remove his pants. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கோம். But dinner பத்தி பேசுனீங்க. You have also a fine dining restaurant இல்லையா? Yeah. How did you get into food business? Food businessல நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க ரெஸ்டாரண்ட்? See, basically I'm a traveler and I'm a food lover. So I like eating different kind of foods. So as an actor நான் வந்து நிறைய ஊருக்கு டிராவல் பண்றேன். So விதவிதமான ஃபுட் நான் வந்து ட்ரை பண்ணேன். And சமீபத்துல my wife was pregnant, so அவங்க வந்து she wanted to have something and this North Indian charts or something. So அப்போ we were going to the same shop again and again and she was kind of getting bored. வேற சென்னையில வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. So then we decided அதுக்கப்புறம் when I went to Delhi and I started having a lot of food. இந்த விஷயம் நம்ம ஊருக்கு பண்ணா நல்லா இருக்குமே, because food myself and my friend Ajay, so ரெண்டு பேரும் பண்ணா நல்லா இருக்குமே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தான் ஆரம்பிச்சோம். So it's God's grace. So அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனா உங்களை பார்க்கலாமா? நிறைய ஃபீமேல்ஸ் அதனால ஓடலன்னா நிச்சயமா நாங்க பார்த்திருப்பீங்க. So what kind of food do you serve? We serve all this North Indian chaats, all the street food which is like hygienic வந்து ஒரு it's given in like ஒரு closed wall ல கொடுத்துருக்கோம். So we're developing our brand. So next year we'll open up another 2-3 brands and we are trying to open up something else also. Okay. So a lot of things. அதான் சொன்ன நிறைய பேர் கேட்டு இருந்த ஆரியா கூட அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிட்டு இருக்கிற அதுல வேற இந்த ரெஸ்டாரண்ட் வேற ஆரம்பிச்சிருக்கேன். என்ன 6 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் போய் என்ன பானிபூரி வைக்க போறியா அப்படின்னு கேட்டுலாம் கலாய்ச்சிருக்கிறேன். நீங்க ரொம்ப வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. It was a love marriage. I think courtship was quite a long period. What are the advantages of a love marriage? What are the disadvantages? Yeah, I would say the advantage is kind of it's a long term. So long term advantage ingradhanaala it's an advantage of being love marriage ingradhu oru periyadu. The disadvantage is you know the person from scratch. You like who are you, who you were. Ipo na vandu I knew Supriya when I was nobody. So நான் இப்போனா கொஞ்சம் பந்தா காட்டலாம் அப்படி இப்படின்னு. So சுப்ரியானா எனக்கு தெரியும் நீ என்னவா இருந்தேன்னு. I know we all she respects that whatever from what all this the growth. But I won't try to boast that this I can't be artificial with her. அவங்க கிட்ட அவ்வளவு artificial என்ன we don't want இப்படி வந்து அப்படி வந்து. So எல்லாமே ஒண்ணா கூட இருந்திருக்காங்க, from scratch என்ன பார்த்திருக்காங்க. So அதனால I can't boast things. So I can only be very underplayed, only even with family, even with Supriya எல்லாரும் கூடயும். So first என்ன பாட்டு பாடுனீங்க சுப்ரியாக்காக? என்ன படம் பண்ணேனா? என்ன பாட்டு பாடுனீங்க? அந்த காதல் தேசத்துல வர அன்பே அன்பே சாங் அவங்களுக்கு ரொம்ப I can just ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு பாடி. I think அஹமத் அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். I can just help me out if yeah please. I don't even know the song. I'll hear you. அன்பே
காணவில்லையே நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. ரொம்ப ஃபீலிங்கா ரொம்ப நல்ல பாட்டு. நானா நிறைய ஆக்டர்ஸ் சார் கேட்டாருன்னா அடுத்த படத்துக்கு எனக்கு சேமிச்சு கொடுக்க மாட்டாரு. இப்ப நிறைய பேர் வந்து பாட்டு பாடுறாங்க. Would you sing a song? I wouldn't mind if ஏதாவது பேசுற மாதிரி ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா I will sing. ஏதாவது பேசி ஏதாவது யோயோ பண்ற மாதிரி ரேப் மாதிரி probably Duck Masterல ஒரு அபிஷேக் பச்சன் வந்து பாடியிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ண தெரியும். I'm not a professional singer, so I've never wanted to be a professional singer. I'm an actor, but it's good to be a professional singer. நான் வந்து கர்நாடிக் மியூசிக்லாம் 3 yearsலாம் கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா, நான் இதெல்லாம் வாசிப்பேன். So that was like some 300 years ago. So அதனால I just You're a Carnatic singer. Come on, you have to. Hearing you sing a Carnatic I was not a singer. I was a musician. I was like, you know, the ragas oda acquaintance. Yeah, all that sarigama padani adellame பண்ணிருக்கேன். But I was very young at that point of time. So but I learned it for like 3 years. So music sense இருக்கு. ஒரு பாட்டு கேட்டா நல்லா இருக்கு நல்லா இல்லங்கற ஒரு சின்ன ஒரு music sense இருக்கு. And இப்போதைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்ல to you know sing and இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணனும் அப்படினு. But I guess probably ஒரு நல்ல ஒரு பாடல் என்னால ஹம் பண்ண முடியும், ஈஸியா சிரிக்கும், லைக் ஈஸியா சிரிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமா I will try doing that. இப்போ வந்து படத்துல எல்லாம் வந்து காதலிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா குவார்டர் ஷாப் தான் போறாங்க. உங்க படத்துலயும் அந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. What do you think about that? I don't know. It's about the directors ஓட சாய்ஸ் அது. So probably இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தான் we are trying to portray it on films. So அதை பார்த்து வந்து நிறைய பேர் ரிலேட் பண்றாங்க. அதை ரிலேட் பண்றதுனால படம் ஓடுது. So what you think about that ன்னு கேட்கும்போது I don't know, அதை பத்தி டீப்பா நல்லா பேச தெரியாது. எனக்கு வந்து சீனா இருந்தது, ஆமாப்பா இது என் ஃப்ரெண்டு கூட நடந்ததே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் I do அந்த சீன் நான் பண்ணேன். Probably நிறைய பேர் கேட்டாங்க என்ன நீங்க நிறைய தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆஃப்டர் சிவாமனஸ்ல சக்தி அண்ட் சிங்கம் புலி அதுக்கப்புறம் நான் படங்கள் பார்த்துட்டு நான் சிகரெட் ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன் படங்கள்ல. அண்ட் ஆல்சோ யூனோ ஆல் திஸ் ட்ரிங்கிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமைஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் புன்னகையில படங்கள் அப்படி we had to portray that, so we had to do something like that. ஜீவா, நீங்க பாக்குறதுக்கு வந்து I would call you a chocolate boy, but I give you 4 words. இந்த 4 வார்த்தையில வந்து எந்த வார்த்தை நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க to describe yourself? Chocolate boy, trendsetter, legend in waiting, or a flirt? Probably I'll take the option of trendsetter because all my films ராம் கற்ற தமிழ் சிவாமனஸ்ல சக்தி கோ ஸோ ஒவ்வொரு ஃபிலிமும் நான் படம் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஃபிலிம்ஸா இருந்தது. But I like all the other options also. But I'll go with this. Superb.